வெற்றிகரமான சத்தியம். 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். டிசம்பர் 14. நித்திய நெருப்பு. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். மத்தேயு 3:12. அக்டோபர் 8, 1871 அன்று மாலை சிகாகோவில் தடுக்க முடியாத நெருப்பு பரவினது. 3 நாட்கள் சிகாகோ மாபெரும் தீயால் 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள். நகரத்தில் 3 சதுர மைல் பகுதி அழிந்தது. கட்டடங்களுக்கும் நடைபாதைகளுக்கும் மரத்தை அதிகமாக பயன்படுத்தி இருந்தார்கள். ஜூலை 4 முதல் அக்டோபர் 9 வரை 1 அங்குல மழைதான் பெய்திருந்தது. அதனால் தீ வேகமாக பரவியது. சிகாகோ தீயணைப்பு துறையின் 185 தீயணைப்பு வீரர்களின் ஆரம்ப எதிர்வினை விரைவாக இருந்தது. ஆனால் அவர்கள் தவறான திசையில் சென்று கொண்டிருந்தார்கள். நகரின் நீர்நிலைகள் தீப்பிடித்து எரிந்தபோது நகரின் தண்ணீர் வறண்டு தீயை நிறுத்த முடியாமல் போனது. இறுதியில் $222 மில்லியன் அதிகமான சொத்துக்கள் அழிந்து போயின. பாதிக்கப்பட்டவர்களில் பலர் முழுவதும் எரிந்து போனதால் மாவட்ட விசாரணை அதிகாரியால் சரியான எண்ணிக்கையை சொல்ல முடியவில்லை. பொல்லாதவர்களின் நிலையை கிறிஸ்து விவரித்த போது அவர்கள் அவியாத அக்கினியால் அழிவார்கள் என்றார். மத்தேயு 3:12. இந்த தண்டனை நித்திய அக்கினியின் ஆக்கினை என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு 18:8, யூதா 1:7. யூதாவில் உள்ள குறிப்பு சோதோம் கொமோராவை முற்றிலும் அழித்த தீ பற்றியது. அந்த நகரங்கள் இன்று வரை எரியவில்லை. மாறாக அவற்றின் முடிவுகள் நித்தியமானவை. சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள் என்று இயேசு துன்மார்க்கரை பற்றி சொன்னபோது இந்த அவியாத அக்கினியின் விளைவுகள் என்றும் சாம்பல் மட்டுமே மீதி இருக்கும் என்றும் சொன்னார். மத்தேயு 25:41, மல்கியா 4:1-3 வரை. செயலில் காட்டுங்கள். உங்கள் வீட்டில் தீயணைக்கும் கருவி உள்ளதா? இல்லை என்றால் வெளியே சென்று ஒன்றை வாங்கவும். ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா 17:27, 2 பேதுரு 2:6, எபிரேயர் 6:2. ஆமேன்.